தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மையப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றியோடு நாம் அவரை துதிப்போம். கண்களை மூடி தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக தேவனுடைய சக்கினா மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, மீண்டுமாக உண்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட ஒரு நல்ல ஸ்லாகியத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உமது முகத்தை பார்த்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கும் ராஜா. பிள்ளைகள் யாவரும் பிரகாசிக்கப்பட கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பெற்றுள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை தேவ ஆவியானவர் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நாம் தேவாதி தேவனோடு நம்மை உருவாக்கி படைத்து அழைத்த தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்தோமானால், இந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்தோமானால் நாம் தலை நிமிர்ந்து நடப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பவுல் அவர்கள் உணர்ந்து எழுதுவதை நாம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5-6. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் நல்ல கவனிக்கணும். ஆசீர்வாதத்தை நாம் உணர வேண்டும். அறிவது மட்டுமல்ல, நாம் உணர வேண்டும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே
ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒப்புரவாக்கப்பட்டுவிட்டோ அதற்கு பிறகு நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. ரட்சிப்பு என்பது விடுதலை. அநேக நெருக்கங்களில் இருந்து, கண்ணீர், கவலை, பிரச்சனை, பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவது நிச்சயம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்கப்படின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததனால நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த ஒப்புரவாக்கப்பட்டது மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு முன் குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துவதற்கு இன்னும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். என்னையும் உங்களையும் ஒப்புரவாக்கியதினால் தமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துகிறார். அது மட்டுமல்ல உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர் நம்மை ஒப்புரவாக்கியதினால் ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையில் நொறுக்க அனுமதித்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்படாமல் இருப்போமானால் இந்த கடைசி நாட்களில் அவர் பாதத்தில் அமர்ந்து அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இந்த கடைசி நாட்களில் தேவாதி தேவனுடைய வருகையை அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நாம் அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். ஒப்புரவாகிக் கொள்வது என்பது என்னவென்றால், அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இடைவெளியை சரி செய்து கொள்ள வேண்டும். எதனால் இடைவெளி? நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். அதை சரி செய்து கொள்ளுமானால் அந்த ஒப்புரவாகுதல் என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுக்குத்தான் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக இன்னும் ஒப்புரவாகாமல் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், அவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் இன்னும் ஒப்புரவாகாமல் ஓடிக்கொண்டிருப்போமானால் தமது ஜனங்களைத்தான் அழைக்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள். ஏசியா 1ஆம் அதிகாரத்தில் அருமையாக சொல்ல, வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக மாற்றுவேன்.
ஒரு நொடி பொழுதுல வழக்காடு வாருங்கள். எந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாரு பாருங்க. அதுக்கு முந்தைய வருஷங்கள்ல உங்களுடைய சபை கூடுதலை, உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய ஆராதனைகளை நான் வெறுக்கிறேன். ஒப்புரவாகாமல் நம்முடைய தேவனை ஆராதிப்பது என்பது அது சாத்தியம் இல்லாதது, அது மாய்மாலமானது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் அல்ல, இந்த நிமிஷத்தில் நாம் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அதுவே இந்த தியானம். ஒப்புரவாகாமல் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. நாம் இந்த கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அபாக்கியவானாக நாம் காணப்படக்கூடாது. நாம் ஒப்புரவாக வேண்டும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து பாவங்களை அறிக்கையிடுவோமானால் ஒப்புரவாகுதல் என்பது நம்முடைய இருதயத்தை திறந்து, நாம் ஒரு வாரம் தியானித்தோம், இருதயத்தை கிழித்து நடத்த திருமக்கள் நம்முடைய அபாத்திர நிலையை அப்படியே அவரிடம் நாம் சமர்ப்பித்து ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அந்த ஒப்புரவாகிக் கொள்ளும் பொழுது ஒரு உன்னதமான ஒரு சந்தோஷம், அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு நாம் வர வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். தாவீது ராஜா அவர் செய்து தேவனை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க, என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருப்போம், மீண்டும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்குமானால் நாம் மீண்டுமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கிறிஸ்தவ ஓட்டம் பிரயோஜனம் இல்லாத ஓட்டம். அவருக்கு ஏற்ற குமாரனுக்கு ஏற்ற சாயலாக அவரை போல நாம் வளர்ந்து வருகிறோம், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நித்திய மனவாட்டியாக உன்னை நியமித்திருக்கிறாரு. அப்ப நமக்கு எவ்வளவு தேவனோடு சிறிய சிறிய விஷயங்களையும் ஒப்புரவாக வேண்டும். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அமையும். எனவே இந்த ஒப்புரவாகுதல் என்பதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் என்னை உங்களையும் ஒப்புரவாக்க விரும்புகிறார்? ஏன் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட என்னை உங்களையும் அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள விரும்புகிறார் என்றால், வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த காரணத்தை தெரிந்து கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டால் அவன் புது மனிதனாக காணப்படுகிறான், புது சிருஷ்டியாக காணப்படுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள் எப்படிப்பட்ட கேடுகட்ட காரியங்களாக இருந்தாலும் அது ஒழிந்து போயின. தேவன் சொல்கிறார், கடலின் ஆழத்தில் உன் பாவங்களை அமிழ்த்தினே. எடுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் புதிதாயின, பழையவைகள்
ஒளிந்து போயின. இவையெல்லாம் அடுத்த வசனம் 18 19 வாசிப்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒப்புரவாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தை கொடுத்தார். நம்மை ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. அடுத்த வசனத்தில் இன்னும் தெளிவாக அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்தார். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். சானாதிபதிகளாக இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை சொல்லுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு தேவாதி தேவனுக்கு சானாதிபதிகள். ஒரு தேசத்துல இன்னொரு தேசத்தினுடைய அம்பாசிடர் ஸ்தானாதிபதி இருப்பாங்க. அவருக்கே அவ்வளவு பெரிய பவர். அமெரிக்கன் அம்பாசிடர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு. ஆனால் தேவாதி தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக நாம் இருந்து இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நாம் கிறிஸ்துவ நிமித்தம் ஜனங்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காகவே தான் என்னை உங்களையும் ஒப்புரவாக்கி இருக்கிறார். குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக உன்னதத்தில் அவர் அருகில் உட்கார வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்களினால் அந்த ஆசீர்வாதங்களை காண வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக ஆசீர்வாதங்களை தருவதற்காக என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்மை அழைக்கவில்லை. இது நம்முடைய உலகம் அல்ல. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் நம்மை நினைப்படுத்துகிறார். நம்முடைய ராஜ்யம், நம்முடைய சுதந்திரம், நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் பவுல் திரும்பவும் சொன்னாரு. அந்த ஆசீர்வாதங்களை என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகத்துவங்களை, ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட இந்த பெரிய ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். உணர்வது மட்டுமல்லாமல் அந்த ஒப்புரவாக்கின் உபதேசத்தை கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அநேகரிடம் அறிவிக்க வேண்டும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, உலகத்தாருடைய பாவங்கள், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் உலகளாவிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். குறுகிய வட்டத்துக்குள் காணப்படக்கூடாது. உலகளாவிய கிறிஸ்தவர்களாக. காரணம், அங்கே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கு சொல்லப்படுகிறது உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை ஒப்புரவாகி இருக்கிறார். அந்த உபதேசத்தை அப்ப என்ன சொல்றது? நான் வேதம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் தேவனோடு ஒப்புரவாக்குவது நம்முடைய வேலை, கடமை. பவுல் சொல்ற மாதிரி இது என் மேல் விழுந்த கடமை. உலகத்தாரை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் அவரோடு
ஒப்புரவாக்க வேண்டும். அந்த உபதேசத்தை தான் தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்காரு, நம்மை ஒப்புரவாக்கி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் உலகளாவிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நம்ம சபையில எஸ்தர் ஜெபம் என்று ஒன்று ஆரம்பித்தோம், நடந்து கொண்டிருந்தது. ஒரு சிலர் வந்தீர்கள், அநேகருக்கு தெரியாது, அசட்டை போயிட்டாங்க. அந்த எஸ்தர் ஜெபத்தில் நினைச்சுவோம், 3 மாவட்டங்கள், 3 மாநிலங்கள், 3 தேசங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் கடந்த 2-3 ஆண்டுகளாக. ஒரு சில குடும்பங்கள் கலந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வைப்பூர் ஊராட்சியில் குளங்கச்சேரி என்ற கிராமத்தில் இருந்து பிரான்ஸுக்கும், இத்தாலிக்கும், ஸ்பெயினுக்கும், சீனாவுக்கும், அமெரிக்காவுக்கும் கதறிக்கிட்டு இருக்கோம். தேவன் இந்த நெருக்கத்தின் மூலமாக உலகளாவிய கிறிஸ்தவர்களாக என்னை உங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். காரணம் அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். ஒரு கிரகம் சீட்ஸ தீக்கு இரையாக்கிதான் ஒரிசா என்ற மாநிலம் தொழுநோயாளர்கள் மத்தியில் ஊழியம் நடக்கிறது என்பதை, ஒரிசா என்ற மாநிலம் இருக்கிறது என்பதை தமிழர்களாகிய நாம் அறிந்து கொள்ள தேவன் அனுமதித்தார். அநேகருக்கு தெரியாது. சென்னை பட்டணத்துக்கு வடக்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த கிரகம் சயின்ஸ அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் ஓஹோ ஒரிசா என்ற ஸ்டேட் இருக்கு, அங்கேயும் ஊழியம் நடக்குது, மிஷன் ஸ்தாபனங்கள் அங்கேயும் ஊழியம் செய்கிறார்கள் என்று அந்த ஒரு தரிசனம் கிடைச்சது. இப்பொழுதும் உலகளாவிய கிறிஸ்தவர்களாக மாறத்தான் தேவன் இந்த நெருக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். கடைசி நேரத்திலாவது நாம் வெளியே அடுத்த கிராமங்களுக்கு கடந்து செல்வதற்கு அடைக்கப்பட்டது, வழிகள் அடைக்கப்பட்டது. திறந்த வாசல்களை தேவன் கொடுத்திருந்தார், சரியாக பயன்படுத்தல. இன்னைக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டது. இருக்கிற கிராமத்திலேயாவது, நாம் இருக்கிற பகுதியிலேயாவது இந்த உபதேசத்தை நாம் வாயினால் சொல்ல வேண்டும். கடைசி நாட்கள் அந்த சிலுவை கல்லனுக்கு அவன் புரிந்துகிட்டான், தேவகுமாரன் என்பதை அறிந்து கொண்டான். யார்கிட்ட சொல்ல முடியும்? எங்க ஓட முடியும்? தன் அருகில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனோடு பேசினான், ஒப்புரவாக்க முயன்றான். நாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு மாதம் ஒருவருக்கு இந்த ஒப்புரவாக்க உபதேசத்தை நாம் சொல்லுவோம். ஒரு மாதம் 30 நாள் 31 நாள்ல யாராவது ஒருவருக்கு இந்த உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கும். இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. நீங்கள் வாலிபர்களும் பெரியவர்களும் சேர்ந்து சபையில 70-80 பேர் இருக்கிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு 500 பேருக்கு இந்த ஒப்புரவாக்க உபதேசத்தை சொல்ல முடியும். 100க்கு 1 வைப்போம், தசமாக வேண்டாம், 100க்கு 1 வைப்போம். 5 நபர்களையாவது நாம் ஒருவேளை கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்க தேவன் அனுமதித்தார். அந்த ஆராதனையில அவர்களை நாம் தன்னுடைய குடும்பத்துக்குள் சேர்த்துக் கொள்ள முடியும். நாம் விதைப்போம், விளைய செய்கிறவர் அவர் விளைய செய்யவிட்டால் அது அவருடைய பாடம். நம்முடைய வேலை இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் அந்நியராகவும் நாம் விரோதியாக இருந்த என்னை உங்களையும் அழைத்து ஒப்புரவாக்கி இருக்கிறார். சாதாரணமாக ஒப்புரவாக்கப்படல. நாம் ஏன் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்? மற்றவர்களை
இன்னைக்கு நாம் அவருடைய வருகைக்கு நாம் அவரோடு காத்திருக்கிறோம். அவர் வரும் நாளிலே கரங்களை அசைத்து அவரோடு மாறிவிடுவோம் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்பொழுது நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும். மத்திய 24 அதிகாரத்தில் எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறுது. அதனால இயேசு கிறிஸ்து வர போறாரு, நம்ம கண்ணிய கவலையெல்லாம் மாற்ற போறாரு, அவரோடு பறந்துடுவோம் என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய 24:14 வசனத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற இல்லையே. மத்திய 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படவும் அப்பொழுது முடிவு வரும். இந்த ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம், இந்த ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக. அம்மா, ஐயா, அக்கா, என்ன தேவன் ஒப்புரவாக்கி இருக்காரு? என்ன தேவன் ஒப்புரவாக்கி இருக்காரு? உன் கதை என்ன? உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த நேரத்திலேயே நம்ம ஞானத்திற்கு வரப்போறாரு என்று கொண்டு எச்சரிப்பும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய வேலை. ஒப்புரவாகுங்கள் என்று சொல்வது நம்மை விழுந்த கடமை, விளைய செய்கிறது அவருடைய வேலை. நம்ம சொல்லாமல் இருக்கிறோமானால் நமக்கு ஐயோ, எனக்கு அருமையானவர்களே, ஓடி 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 உழைத்து ஓடாது தேய்ந்து போவது நம்முடைய அழைப்பு இல்லை. இன்னும் இன்னும் இவ்வளவு நெருக்கங்கள் வந்தும் இன்னும் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். இன்னும் சரியாக வேத தியானத்துக்கு வருவதில்லை, ஆராதனையில் கலந்து கொள்வதில்லை, தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்குவதில்லை. வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன், இவ்வளவு நெருக்கங்கள் வந்தும் நாளை என்ன நடக்கப் போகிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் சமூகத்தில் இருந்து ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோமா? இன்னும் என்ன காரியங்கள் ஒப்புரவாகாத குற்றங்கள் காணப்படுகிறது? அதை நாம் தேவ சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து, உங்களை உயிர்த்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆராய்ந்து நாம் ஒப்புரவாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏதோ கொரோனாவில் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அழுகிறோம். வேதனை வருகிறது. ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் அறிந்திருப்போமானால் கவலைப்பட மாட்டோம். ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் அறிந்திருப்போமானால் இந்த கொரோனா வியாதிக்காக கவலைப்பட மாட்டோம். ரோமர் 14 அதிகாரம் 8 வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். நல்ல கவனிங்க, இதான் ஆரோக்கிய உபதேசம், சவுண்ட் டாக்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக, ஃபார் குட் நாட் குட், நன்மையா இருக்காது. நடக்கக்கூடிய காரியங்கள் நன்மையா இருக்காது, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். யோசிப்பு குழியில போட்டாங்க, தீமையான காரியம். ஆனா அவன் என்ன சொன்ன சகோதரர்கிட்ட, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். விசுவாசி அநேக நேரங்களில் தீமையான காரியங்களை கொண்டு வருவான். நாம் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். கொண்டு வரும்போது அது தீமையான காரியம் தான் இருக்கும், அது தீமையாக தெரியும். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் அதை தேவன் நன்மையாக முடிவார். அதுதான் ரோமர் 8:28. அது முதுகெலும்பு வசனம். அதே மாதிரிதான்
நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கொரோனா வந்தான, கொடிய நோய் வந்தாங்க, பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்கள். அப்படி சொல்வதற்கு நாம் அவரோடு ஒப்புரவாய் இருக்கிறோமா? அதான் என்னுடைய தியானம். எனக்கு அருமானவர்களே, இந்த நாளில் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் இன்னும் என்ன விஷயங்களில் தேவனோடு ஒப்புரவாகாமல் இன்னும் என்ன தவறுகளை மறைத்து வைத்திருக்க ஒப்புரவு என்பது அவர் கூட்டாளி வழக்காலும் வார்கள் உட்கார்ந்து வழக்கு பேசுவோம், அவரோடு பேசணும், மனிதனோடு அல்ல. மனிதனோடு நம்முடைய தவறுகளை பேசக்கூடாது. பேசுகிற தேவனோடு வெளிப்படையாக நாம் அறிக்கையிட வேண்டும். அதுதான் ஒப்புரவாகுதல். அந்த ஒப்புரவாகுதல் அந்த பவுல் அடிகளார் ருசித்தது போல அதை ருசித்திருப்போமானால் நாம் இந்த ஒப்புரவாகுதல் உபதேசத்தை சொல்லிக்கொண்டே சொன்ன மாதிரி 6 மாதம் ஒரு கடைசி நேரத்தில் சிலுவைக்கிற மாதிரி ஒரு நேரத்தை எடுத்துக்கிறோம். இந்த கடைசி நெருக்கடியான காலங்களில் மாதம் ஒருவருக்கு இந்த உபதேசத்தை சொல்ல இன்னைக்கு தீர்மானம் செய்வோம். ஏன்னா அவர் வரும் பொழுது நாம் வெறுங்கையா அதை பற்றி நான் விளக்க விரும்பல. வெறுங்கையா போக முடியாது. நான் கணக்கைய பாருங்க, அவன் ஒரு தாந்தையும் புதைச்சு வச்சா என்ன சொல்லாரு? அழுகையும் பற்கடிப்பான இடங்கள். எனவே இந்த கடைசி நேரத்தில் இந்த ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை சொல்லி ஒரு சிலரை ஒப்புரவாக்க நாம் தீர்மானிப்போம். நாம் ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை மற்றவற்றை சொல்லி அவர்களையும் ஒப்புரவாக்க நாம் முயற்சி செய்வோம், முன் வருவோம். ஏன் இந்த ஒப்புரவாக்கலின் பணியை செய்ய முன்வரவில்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் சரியான கோணத்தில் அறியவில்லை, அவரை கவனித்து பார்க்கவில்லை. ஒரு காரியத்தை மட்டும், ஏன் இந்த ஒப்புரவாகுதல் உபதேசத்தை நாம் செய்ய முன்வரவில்லை, இந்த பணியை நாம் ஏன் செய்யவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுமானால் அந்த பணியை செய்வதற்கு நாம் இன்று நம்மை அர்ப்பணிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யார் நமது காரியமாக போவார்கள், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார்கள் என்ற சத்தத்தை ஏசாயாவுக்கு கேட்டுட்டான். அந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த சத்தத்தை ஏசாயா கேட்டாரு? அதுக்கு முந்தைய வசனம் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, அவர் பரிசுத்தர் 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 என்று அங்கு சேராபீன்கள் சொல்லுகிற அந்த சத்தத்தால மகிமை நிறைந்திருந்ததான். இப்பொழுது சொல்லாரு, அந்த ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லும் பொழுது, அவரை கண்டுகொள்ளும் பொழுது அடுத்த நிமிஷம் பாதத்தில் விழுந்தான். அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய அபாத்திரத்தை உணர்ந்தான். அந்த அபாத்திரத்தை உணரும் பொழுது தேவனால் அக்கினியினால் சுடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டான். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நமது காரியமாக யார் போவார்கள் என்று சொல்லும் பொழுது, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். எனக்கு அருமையானவர்களே, இன்று தேவனை நாம் சரியாக கவனிக்காததினால், சரியாக அவரை அறிந்து கொள்ளாததினால் நாம் இந்த பணியை செய்ய முன் வருவதில்லை. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில்
எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இந்த விசுவாச வாழ்க்கையின் கடைசி பகுதியில் இருக்கிற எனக்கு உங்களுக்கும் அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நாம் ஏன் முன் வருவதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்படி இருக்க எப்படி இருக்க அது முந்தின வசனத்துல 14-15 நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருப்பதனால அவரும் நம்மை போல மாம்சத்தையும் உடையவராக மாறி மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவனை மரணத்தினாலே அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே இருக்கிற நம்மை விடுதலை பண்ணினார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஒப்புரவாக்கப்பட்ட என்னை உங்களையும் தேவன் எப்படி அழைக்கிறார் பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருப்போமானால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. என்ன நடக்கட்டு உலகத்துல ஒப்புரவாக்கப்பட்ட போதும் பரம அழைப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நான் சொன்னேன், ஏன் இந்த ஒப்புரவாக்கல் உபதேசத்தை செய்வதில்லை என்றால் அவரை கவனித்து பார்ப்பதில்லை. ஒரு மனுஷன் நம்மகிட்ட வர்றான், உனக்கு மட்டும் அனுப்பிடலாம் விசாரிச்சு, அவனை சென்று கவனித்து உற்று பார்ப்பீர்கள் என்றால், கவனித்து பார்த்தால் அவனுடைய வேதனைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். அவன் என்ன நோக்கத்தோடு நம்மகிட்ட வந்திருக்கான் என்பதை அறிந்து கொள்ளலாம். கவனித்து பாருங்கள். சில தலைவர்களை கவனித்து பார்க்காங்க, அந்த தலைவர்கள் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். சில சினிமா நடிகர்களை கவனித்து பார்க்காங்க, அந்த நடிகரை மாதிரி ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கிறான். நானும் நீங்களும் நாம் ஆராதிக்கிற நம்மை ஒப்புரவாக்கிற தேவனை கவனித்து பார்ப்பதில்லை. அவர் குறித்து என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லல, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கவனித்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு சுபாவங்களை நாம் கண்டுகொள்ளலாம். உற்று பாருங்கள், இந்த வசனத்தை உற்று பாருங்கள். நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை உற்று பாருங்க. நம்மை ஒப்புரவாக்கிய தேவன் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற தேவன். அப்போஸ்தலர் என்றால் முதலாக செய்தியை கொண்டு செல்கிறவர். இங்கே இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை முதலாக கொண்டு வந்த முதல் அப்போஸ்தலர். எனவே நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக வெறுமனே இயேசு கிறிஸ்துவை உற்று பாருங்கள், கவனித்து பாருங்கள் என்று சொல்லல, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். எபிரேயர் 20 வாசிக்கிறோம். அவர் ஏன் உயிரோடு இருக்கிறார்? எனக்காக உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படியா. எனவே பரலோகத்திலிருந்து ஒரு செய்தியை, இந்த ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை கொண்டு வந்த தேவன் ஒரு பாவியை தேவனிடம் அழைத்து செல்ல அவனுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை ஒட்டு பார்த்தோமானால் அந்த ரெண்டு சுபாவங்கள் தானாக வந்துவிட்டோம். நாம் ஆராதிக்கிற தேவன்
அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிறார். ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை நல்ல கவனிக்கணும். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக, அந்த அப்போஸ்தலர் என்றால் தேவாதி தேவனை, பரிசுத்தரை பாவியிடமும் ஒரு பாவியை பரிசுத்தரிடம் அழைத்து செல்லத்தான் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு பரிசுத்தரை இந்த ஒப்புரவாகுதல் உபதேசம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பாவிட்ட கொண்டாந்துடலாம். ஒரு பாவிக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த பாவியான மனிதனை அவரோடு சேர்த்து விட்டலாம். ஒப்புரவாக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு மனிதனை அவரோடு ஒப்புரவாக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். பிறகு அவன் அவனுடைய பிள்ளை ஆகிறார், பிதாவுடைய பிள்ளையாக மாறுகிறான். பிறகு அப்பா பாடு பிள்ளை பாடு, அவங்க அடிக்காக என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அது நமக்கு அது இல்லை. நம்ம வேலை ஒருவனை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை, ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை ஒவ்வொரு விசுவாசிட்டையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஊழியர்களிடமல்ல, ஊழியர்களிடமல்ல, ஒவ்வொரு விசுவாசி, ஒப்புரவாக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியிடமும் இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற இயேசுவை உற்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு சுபாவம் நமக்கு வந்துடும். நாமும் அந்த தேவனை ஜனங்கிட்ட கொண்டாட முடியும், ஜனங்களை தேவனோடு சேர்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனவே ஒப்புரவாகுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக் கொண்டவர்களாக மட்டுமல்ல, அநேகரை தேவனிடம் ஒப்புரவாக்க நாம் முன்வர வேண்டும். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், இதோ குளங்கச்சேரி விசுவாசிகளை, குளங்கச்சேரி ஜனங்களை அவர் மன்னிக்கல, தமிழ்நாட்டு ஜனங்களை மன்னிக்கல, இந்தியா ஜனங்களை மன்னிக்கல, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த உபதேசத்தை தான் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. இப்ப நாம் அந்த ஒப்புரவாக்கின் உபதேசத்திற்கு, அந்த ஒப்புரவாக்கின் ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். நாம் ஒப்புரவாக்கப்படாமல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. நாம் சொல்லுகிற செய்தி சந்தோஷமான செய்தி. நமக்கு சந்தோஷம் இல்லாம சந்தோஷமான செய்தி சொல்ல முடியாது. நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்படாமல் ஒப்புரவாக்கின் ஊழியத்தை நம்ம சொல்ல முடியாது ஒருத்தர்கிட்ட. எனவே முதலாவதாக நாம் அவரோடு நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த கடைசி நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது. இன்னும் நாம் உலகத்தோடு உலகத்தானே போல் ஓடிக்கொண்டிருந்தோமானால் என்ன சொல்ல என்று எனக்கு தெரியல. அருமையான வழி எல்லாம் முழங்கால் படியிட்டு கண்ணை மூடி நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் வழக்காடுங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள் என்று இந்த வேளையில் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தவறுகள், பாவங்கள் இருந்தாலும் வழக்காடுவோம் வாருங்கள் என்று அன்போடு என்று அழைக்கிறார். அவரோடு ஒப்புரவாகாமல் இருப்பது பெரிய ஆபத்து. நாம் வாசித்தோம் ஒரு வசனத்தை ரோமர் நிருபத்தில், நாம் பிழைத்திருந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று இருக்கிறோம் என்ற ஒரு நிலைதான் ஒப்புரவாக்கப்பட்ட நிலை. அந்த நிலைக்கு இந்த காலகட்டத்தில் வந்தவர்கள் பாக்கியவான்கள். எனவே அவரோடு ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாக்கின் சந்தோஷத்தை இன்று பெற்றுக் கொள்வோம். தெய்வ சமூகத்தில்
இன்னும் நாம் அறிக்கையிடாத தவறுகள் என்ன காணப்படுகிறது? எதையும் மறைக்கக்கூடாது. ஒப்புரவாகுதல் என்பது எதையுமே மறைக்கக்கூடாது. இன்னும் அநேக காரியங்களை நாம் மறைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த கடைசி நேரத்தில் அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள நாம் முதலாவதாக நம்மை அர்ப்பணிப்போம். ஒப்புரவாகிவிட்டோம் என்றால் ஒப்புரவாகுதலின் பணியை செய்யும்படியாக தேவனே நம்மை தூண்டுவார். ஒப்புரவாகிட்டோம்னா நாமவே அந்த பணியை செய்ய தூண்டப்படுவோம். ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டாரு, தன்னை போலே தூண்டுவாரு. சொல்லு சொல்லு, உன் குடும்பத்துல உன்னோட வேலை பார்க்கிறவங்க, உன் தெருவில் இருக்கவங்க, ஆமே முதலாவதாக நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை திறந்து உம்மிடம் காண்பிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புரவாக்கப்படாத பகுதிகள் எங்களிடம் காணப்படுமானால் இப்பொழுது உம்மோடு சரி செய்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வழக்காடுவோம் வாருங்கள் என்று எங்களை அழைத்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் எங்கள் தவறுகளை அறிக்கையிடுகிறோம். ஒரு விசை இரக்கம் பாராட்டி கர்த்தாவே, நீ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கினீர் என்று வாசித்தோம் ஐயா. எங்களையும் உம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும். அந்த மகத்துவமான ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, ஊழியத்தை நாங்களும் இந்த கடைசி நாட்களில் செய்ய எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.